அந்த நூல் கிழவன் மொத்தமாக விளைந்து வெடித்து சிதறிய பஞ்சு பொதிகளை பெண்கள் ஆண்கள் என்று ஒட்டுமொத்தமாக தேடி போக வேண்டாம் என்று கருதி தலைவனையும் அவனோடு 50 வீரர்களையும் ஒட்டுமொத்தமாக உணவை தேடச் சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 500 பேர்களை பருத்தி செடி விதைப்பதிலும் நூலாக திரிப்பதிலும் திரிந்த நூல்களை சிலந்தியின் நேர்த்தியோடு கிழவன் நூல் அவனது குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேருக்கு மட்டும் சிலந்தியின் வாயை போல் கைவிரல்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு மட்டுமே நூலை வளைபோல் பின்னும் ரகசியத்தை கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்தவன் தலைவன் காட்டிற்கு போய் இறை தேடி வந்ததும் தலைவனுக்கும் தலைவிக்கும் நல்ல முரட்டு நூலில் சிலந்தி வலை நெருக்கமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலில் உடை தயாரித்து பற்களால் அழகாய் வெட்ட வேண்டிய இடத்தில் வெட்டி அது இருக்க வேண்டிய இடத்தில் அழகாய் செட் செய்து பரிசாக அளிக்க அதே கோடை காலத்தில் அந்த ஆடை அணிந்த தலைவன் மகிழ்ந்து போய் நூலை கட்டி அணைத்து அவனும் அவன் குடும்பமும் சாகும் வரை இனி இறை தேட காட்டிற்கு போக வேண்டியதில்லை என்ற சட்டத்தை ஏற்றினான். அட மனிதா, அப்போதும் தன் குடும்பம் மட்டும் பிழைக்க வேண்டிய வழி செய்து விட்டாயே, கொடுமை.